25 வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லையும் விதை நெல் பட்டறை கட்டி வச்சிருந்தோம். இப்போ விதப்பு காலம் வந்துருச்சு. அடுத்து புரட்டாசி பிறக்க போகுது. ஆடிப்பட்டம் தேடி விதைச்சது போக ஆவணியில் வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாத்துப்பாவி நடவு நட்ட காலம் போய் விதப்பு நெல்லாக மாறி இருக்கு. ஏன் மாறுச்சுன்னு யோசிக்கணும். என்னமோ நடக்குது, நம்மளும் போறோம்னு போயிட்டே இருந்தா யார் சொல்லுவா, யார் கேட்பா? விதை நெல் 25 வருஷத்துக்கு முன்னால பட்டறை கட்டி எல்லார் வீட்லையும் வச்சிருந்தோம். குதிர்னு சொல்லக்கூடிய குதிரில் இருந்துச்சு, 10,000 சொல்லக்கூடிய அதுக்குள்ள இருந்துச்சு. அப்படிப்பட்ட விதை நெல் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. யாருக்கிட்ட இருக்கு? அரசாங்கத்திட்ட இருக்கு. அது தனியார் நிறுவனம் மேன்சாண்டல் நிறுவனத்தில் இருக்கு. அவன் தான் யூனியன் வழியா விற்கிறான். யூனியன்ல நீங்க வாங்கிட்டு வர்ற விதை நெல்லை விதைச்சு அதை கருது அறுத்து அந்த நெல்லை காய போட்டு விதை நெல் ஆக்கி மறு வருஷம் விதைச்சா முளைக்குமா? முளைக்காது. அப்ப முளைக்காத ஒரு விதை நெல்லை உற்பத்தி பண்ணிட்டேன். வருஷம் பூரா நம்ம கிட்ட விற்கிறேன். காலம் பூரா இந்த உலகத்துக்கு சோறு ஓட்டங்க ஆத்தாளுங்க அப்பன்னு ஜாகிறேன். கையேந்த விட்டுட்டானே. யாருக்கிட்ட கையேந்திரம்? அந்த மேன்சாண்டர் நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையேந்திரம். சரி, கையேந்திர நீங்க அந்த விதை நெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா? அவன்